ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரியங்கா ஸ்டெனி. ஸோ இன்றைக்கி வந்து என்னோட ஸ்டைலில் ஓணம் மேக்கப் லுக் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டேஸில் ஃபங்க்ஷனுக்காகவும் காலேஜ் டேஸ்லலாம் ஓணம் சேரீ வேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு வேர் பண்ணி. ஸோ இந்த ஓணமை வந்து மிஸ் பண்ணாமல் செலிப்ரேட் பண்ணணும்னு தோணுச்சு. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ இந்த மேக்கப் லுக் வந்து எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த saree அண்ட் நெசரிஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். க்ரீன் கலர் பார்டருக்கு மேட்சிங்காக க்ரீன் கலர் ஸ்டோன் வச்ச பிளாக் மெட்டல் இயரிங்ஸ், அதுக்கு மேட்சிங்காக பிளாக் மெட்டல் நெக்லஸ். இது ரெண்டுக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி க்ரீன் கலர் மெட்டல் பேங்கிளில் ஸ்டோன் வச்ச மாதிரி பேங்கிள்ஸும் காம்பினேஷனில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு என் ஃபேஸ்க்கு ஐஸ் க்யூப் அப்ளை பண்ண போகிறேன். அது எதுக்குன்னா ஐஸ் க்யூப் யூஸ் பண்ணால் போடுற மேக்கப் வந்து எனக்கு ரொம்ப நேரம் அப்படியே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஐஸ் க்யூப் யூஸ் பண்ணால் நம்ம ஃபேஸில் இருக்க போர்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகிடும். அதனால மேக்கப் ப்ராடக்ட்ஸ் நம்ம ஸ்கின்னை வந்து அவ்வளோவா அஃபெக்ட் பண்ணாது. இப்போ வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண போகிறேன். நான் வந்து பயோட்டிக் சாண்டல்வுட் மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ண போகிறேன். எனக்கு பார்த்திங்கன்னா பொதுவாக ஃபேஸில் மாய்ஸ்சரைசர் போட்டால் செட் ஆகாது. ஆனால் இந்த மாய்ஸ்சரைசர்னால மட்டும் இது வரைக்கும் எனக்கு எந்த இஷ்யூவும் வந்ததில்லை. ஸோ இதை தான் நான் 1 இயருக்கு மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மாய்ஸ்சரைசர் ஃபேஸ் ஃபுல்லாக ஈவனாக அப்ளை பண்ணிவிட்டு மினிமம் 30 செகண்ட்ஸ் அதை வந்து ஸ்கின் அப்சர்வ் பண்ண வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுவேன். ஸோ அப்போ தான் ஃபவுண்டேஷன் என்னோடய ஸ்கின்னுக்கு ஒரு ஈவன் டோனையும் கொடுக்கும், லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ நான் வந்து மேக் ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணுறேன். என் ஸ்கின் டோனுக்கு மேக்கோட NC42 ஷேட் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரைமர் அப்ளை பண்ணுவாங்க. ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண அப்புறம் கன்சீலர் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணால் என் ஸ்கின்னுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். ஸோ அதனால் பொதுவாக இந்த ரெண்டுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ கண்ணை சுற்றி பொதுவாக பார்த்தீங்கன்னா ஷேட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதை மேட்ச் பண்ணுறதுக்காக தான் கண்ணை சுற்றி எல்லோரும் கன்சீலர் யூஸ் பண்ணுவாங்க. நான் அது யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதுனால ஆல்ரெடி கண்ணை சுற்றி ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கு மேலே லாக்மியோட ரோஸ் பவுடர் கண்ணுக்கு மட்டும் இப்போ அப்ளை பண்ணுறேன். ஸோ எனக்கு தேவையான ரிசல்ட் என் ஃபேஸில் வந்துடுச்சு. இப்போ நான் ஐ மேக்கப் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து L18ஓட வாட்டர் ப்ரூஃப் காஜல் தான் யூஸ் பண்ணுறேன். அதையே அப்படி கண் இமையிலையும் யூஸ் பண்ணுறேன். ஸோ கண் நல்லா எடுத்து காட்டுறதுக்காக. இப்போது கண் இமைக்கு மேலே லாக்மியோட ஐலைனர் யூஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம என்ன ஃபேஸ் ட்ராயிங் வரைஞ்சாலும் அதோட அழகு வந்து அதோட கண்ணில் தான் இருக்குது. அதே மாதிரி நம்மளோட லுக் கம்ப்ளீட் ஆகிறதும் நம்ம ஐக்கு பண்ணுற மேக்கப்பில் தான் இருக்கும். இப்போ நான் வந்து ஐலாஷஸில் மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம ஐலாஷஸை நல்ல வால்யூம் கூட்டி காட்டும். மேலே இருக்க ஐலாஷஸில் மட்டும் இல்லாமல் கீழே இருக்க ஐலாஷஸ்லேயும் நான் மஸ்காரா யூஸ் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஐப்ரோ ப்ரஷ் எடுத்து அதில் காஜல் அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து ஐப்ரோவில் அப்ளை பண்ணுறேன். இது வந்து ஐப்ரோவை நல்லா டார்க்காக காட்டுறதுக்காக. இப்போ வந்து ஸ்விஸ் பியூட்டியோட ரெட் ஷேட் லிப் லைனர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே லிப் லைனர் யூஸ் பண்ணுறது என் பழக்கம். ஸோ அப்போ தான் லிப்போட ஷேப் வந்து நல்லா டிஃபைன்டாக தெரியும் எனக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மெபிலினோட ராஸ்பெரி ஷேட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். அதுவும் பார்த்திங்கன்னா நான் டைரெக்டாக லிப்பில் அப்ளை பண்ண மாட்டேன். எப்போவுமே லிப்ஸ்டிக்கை ப்ரஷில் தொட்டு தான் அப்ளை பண்ணுவேன். ஸோ அப்படி பண்ணால் தான் ஈவனாக லிப் ஃபுல்லாக என்னால் லிப்ஸ்டிக்கை வந்து அப்ளை பண்ண முடியும். இப்போ வந்து நான் சுகரோட லூமினேட்டிங் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஃபுல்லாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இப்போ வந்து ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிற இடத்துல மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா இது வந்து ஃபேஸில் ஒரு நல்ல கிளிட்டரி ஃபினிஷ் கொடுக்கும். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
என்னோட மேக்கப் லுக்கை ஃபினிஷ் பண்ணுறதுக்காக கடைசியாக தின் லேயர் ரோஸ் பவுடர் போடுறேன் எனக்கு வேணுங்கிற இடத்துலலாம். சாரீ கட்டினாலே கண்டிப்பாக ஒரு அழகான பொட்டு வைக்கணும். அதுக்காக என் சாரீக்கு மேட்சிங்காக க்ரீன் கலர் ஸ்டோன் வச்ச பொட்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நான் ஹேர் ஸ்டைல் பண்ண போகிறேன். பொதுவாகவே எனக்கு சைட் நேர் எடுக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் இப்போவும் நான் சைட் நேர் தான் எடுக்கிறேன். முடி கலையாமல் இருக்கிறதுக்காக முடியை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து இப்படி சுற்றி சைடில் கிளிப் வச்சுட்டேன். ஸோ அதே மாதிரி இன்னொரு சைடும் பண்ணுறேன். பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா நார்மல் பன் ஹேர் ஸ்டைல் தான் பண்ண போகிறேன். அதுக்காக எல்லா முடியும் சேர்த்து இப்போ ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கிறேன். பன்னோட ஷேப் அழகாக தெரியறதுக்காக இந்த மாதிரி பன் வச்சு அதை சுற்றி ஹேர் டை பண்ண போகிறேன். ஸோ அந்த ஹேர் பன்னை செக்யூர் பண்ணுறதுக்காக நம்ம ஹேர் பின்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இருக்க முடிய பிளாட் போட்டு பன்னை சுற்றி வச்சு அதை செக்யூர் பண்ண ஹேர் பின் யூஸ் பண்ணுறேன். ஸோ எப்போவுமே ட்ரெஸ் பண்ணி எல்லா அக்சசரிஸும் போட்டு அப்புறம் தான் பூ வைப்பேன். ஸோ அப்போ தான் பூ வாடாமல் இருக்குங்கிறதுக்காக. ஃபைனலாக ஓணம் லுக் சந்தனம் வைக்காமல் கம்ப்ளீட் ஆகுமா? ஸோ என்னோடய லுக்கை சந்தனம் வச்சு கம்ப்ளீட் பண்ணுறேன். ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.